எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைனா உடனே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாம் நீங்கள் பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, எஸ்கே அண்ணாவோட அடுத்த படமான டாக்டர் மற்றும் அயலான். இதில் இப்போ நம்ம அயலான் படத்துலேருந்து ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அயலான் படத்தில் நேற்று ஒரு அப்டேட் சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பற்றி. அதை தொடர்ந்து இப்போ வரப்போகிற அப்டேட் என்னதுன்னா, இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த படத்தோட குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண வந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளார போகலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் சாரோட அயலான் படத்துலேருந்து இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி மட்டுமே 60% இருக்குமா. அதாவது படத்தில் 40% சும்மா நம்மளாம் எப்பவும் போல் பார்க்குற அந்த ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மீதி உள்ள 60% விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கலந்த மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி எல்லாமே கொஞ்சம் ஹை குவாலிட்டி இருக்கணுங்கிறதுக்காகவே ரொம்பவே வளர்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் பண்ணுற அந்த ஒரு கம்பெனி எதுக்குன்னா, இந்த படம் ஒரு 2-3 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகுதுனால 10 நாள் நின்றுச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சி இப்போ இந்த லாக்டவுன் இந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தும் இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சி இப்போ தயாராகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இந்த படத்துலேருந்து விஎஃப்எக்ஸ் காட்சி எல்லாமே மார்வல் ஸ்டுடியோ, அதாவது ஹாலிவுட்டில் இப்போ நீங்கள் மார்வல் ஸ்டுடியோனா எல்லாருக்கும் தெரியும். ஹாலிவுட்டில் ஒரு பிரபலமான விஎஃப்எக்ஸ் கம்பெனி. ஏன்னா அவங்க பண்ணுற விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ குவாலிட்டியாகவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு இது விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதனால் இந்த விஎஃப்எக்ஸ் அயலான் படத்துக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணுற அந்த ஒரு கம்பெனி கூட இப்போ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் அதுக்காக தான் அடுத்த வருஷம் 2021 சம்மருக்கு இந்த படம் வெளியிட போகிறாங்க. இந்த படத்துலேருந்து விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீசர் இல்லை ட்ரைலர்லேயே அவங்க காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் செகண்ட் லுக் போஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மோஷன் போஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது வெளியிட்ற அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சுன்னா கூடிய அதுக்கான வீடியோ போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் பெல் பட்டனே அழுத்திக்கிட்டிங்கன்னா எஸ்கே அண்ணாவோட அனைத்து அப்டேட்டையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கலாம்.